ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல் லேர்ன் அண்ட் ட்ரா வித் நேஹா. இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன கிராஃப்ட் ஒர்க் மாதிரி பார்க்க போகிறோம். ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்குள்ள ட்ரெஸ்ஸு நேஹாவோடது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேஹா இன்பஸ்ரீ from LKG A. நேஹா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். அது பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட். ஸோ நான் நியூஸ் பேப்பரை பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு தான் இதை பண்ணியிருந்தேன். ஸோ அதில் அந்த குட்டி குட்டி ரோஸ் அப்புறம் இந்த ட்ரெஸ் இதெல்லாம் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தா. ஸோ கங்க்ராட்ஸ் குட்டி. இந்த மாதிரி ஜியோ ஹாட் ஸ்டார் அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர் எனக்கு கிடச்சிது. ஸோ அதை எல்லாத்துக்கும் ப்ரில்லுக்கெல்லாம் ஒன்று போல் ஃப்ராக் மாதிரி இருக்கும். ஸோ அதை ஒன்று போல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அந்த ப்ரில்லுக்கு ஃபுல்லாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர் தான். மேலே நார்மல் பேப்பர் லெட்டர்ஸ் வர பேப்பர்ஸ் ஃப்ராக்குக்கு மேலே பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரில் பண்ணி ஒரு ரோக்கே நமக்கு 5 6 ப்ரில் தேவைப்படும் ஒவ்வொரு பாப்பாவோட இதை பொறுத்து. ஸோ அந்த நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி எனக்கு நான் 4 5 கிட்ட ஸ்டிக் பண்ணி தனித்தனியாக ப்ரில் பண்ணி ஒன்றா ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அதில் நான் பின்னும் அடிச்சுட்டேன், ஃபெஃபிகாலும் ஒட்டிக்கிட்டேன். ஸோ பின் பாப்பா பக்கம் உள் பக்கமாக இல்லாமல் வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி இது பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ப்ரில் ரெடி பண்ணிட்டு தான் எல்லா ப்ரில்லையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரே ரோவில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதுதான் எவ்வளோ ப்ரில்ஸ் தேவைப்படுமோ நம்ம அவ்வளோவும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு லாங்காக நீளமாக ஒரு ஷீட்டில் மடித்து ஸ்டிக் பண்ணியிருந்தேன். ஸோ அதை அடுத்து வரும். அதில் அந்த ப்ரில் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இதான் அந்த பேப்பர். இது நான் நியூஸ் பேப்பரே ஹாஃபாக கட் பண்ணி அவ்வளோ பெருசாக பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோ தூரம் ரோல் பண்ணியிருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் இதில் பாதி ஒரு நியூஸ் பேப்பரை லாங்காக இருக்கிறதுல ஒரு 3ஆக டிவைட் பண்ணி கூட பண்ணிக்கலாம், 3ஆவோ 4ஆவோ. ஸோ இது எனக்கு மேலே ஃப்ராகோட இதுக்கும் தேவைப்படும். ஸோ இது மாதிரி நான் நிறையா ரெடி பண்ணி வச்சுட்டேன். கீழே அந்த ப்ரில் பண்ணி 3 இது பண்ணுறது 3 ரோ பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ மேலேயும் ஃப்ராகுக்கு மேலே ஃபுல்லாகவே இது தான் ஜிக்ஸாக்காக பின்னல் மாதிரி போட்டிருந்தேன். ஸோ வெறுமனே நியூஸ் பேப்பர் மாதிரி வச்சு கவர் பண்ணால் அந்தளவுக்கு இருக்குமா நல்லா இருக்குமான்னு தெரியல. கிழிஞ்சும் போயிடக்கூடாதுங்கிறதுனால நல்ல திக்காக நல்ல பின்னல் மாதிரி போட்டுறேன். ஸோ எந்த விதத்துலேயும் கலண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ பின்னல் மாதிரி ஜிக்ஸாக்காக இது மாதிரி நிறைய ரெடி பண்ணி வச்சுட்டு அதை தான் நான் பின்னல் மாதிரி வச்சு பண்ணியிருந்தேன். இதை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இதுதான் கீழே அந்த ப்ரில் ஸ்டிக் பண்ணுறதுக்கும். ஸோ இதெல்லாம் தனித்தனியாக அப்படியே எடுத்து அந்த பேப்பரில் மொத்தமாக பெரிய பேப்பரில் ஒட்டிக்கலான்னு. ஸோ இது மாதிரி நிறையா ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுதான் அந்த பெரிய பேப்பர். இதுதான் அந்த ஃப்ராகுக்கு கீழே 3 ப்ரில்லையும் நான் ரெடி பண்ணி இதில் தான் ஒட்ட போகிறேன். ஸோ இதையும் மேலே பண்ணுறதையும் சேர்த்து நான் கடைசியில் ஜாயின் பண்ணிட்டேன். இதுதான் அந்த லாங்கான ஷீட்டில் இந்த ப்ரில் ரெடி பண்ணி அதை ஒட்டி. ஸோ இதே மாதிரி 3 ரெடி பண்ணிட்டு இது ஃபஸ்ட்டு ஒட்டிட்டேன். ஸோ இது அதுக்கு கொஞ்சம் அடியில் ஒன்றும் அதுக்கு அடியில் ஒன்றும் ஒட்டியிருந்தேன். இதுதான் மேலே பண்ணக்கூடியதுக்கு அந்த பின்னல் பண்ணுறதுக்குள்ளது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் பின்னல் ஸ்டார்ட் பண்ணேன். இது இந்த பாலித்தீன் பேப்பரில் கொஞ்சம் ரோல் பண்ணி ஃபெஃபிகால் வச்சு ஒட்டி இந்த ஒரு 2 பீஸில் மட்டும் இந்த மாதிரி வச்சுட்டேன். ஏன்னா பின்னாடி லேஸ் மாதிரி கட்டுறதுக்காக. அது பின்னாடியே லைட்டாக ஒட்டி இருந்திருக்கலாம். ஸோ பின்னலோடே உள்ளே போயிட்டு அப்படின்னா ஸோ எந்த விதத்துலேயும் கலண்டு விழுந்துடாது. நம்ம பின்னோ ஃபெஃபிகாலோ இல்லை கடைசியில் அடித்தோம் அப்படின்னா எதுவும் கலண்டுரும். ஸோ பின்னலோடே உள்ளே விட்டுட்டோம்னா எந்த விதத்துலேயும் ஸோ கலண்டு போகாது. எப்படியுமே கலண்டோ ஏதோ ஆகிறாது. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த பின்னலோடே உள்ளே விட்டுட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த மேலே பண்ணக்கூடிய ட்ரெஸ்க்கு மேலே கொஞ்சம் மேலே ஒன்றும் கீழே ஒன்றும் இதே மாதிரி லேஸ் வச்சு இது பண்ணியிருந்தேன் பின்னாடி கட்டுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி இப்போ தான் பின்னல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒன்றுக்குள்ளே விட்டு அது உங்களுக்கு இமேஜ் பார்த்தாலே தெரியும். அதில் மேலே அந்த க்ரீன் கலர் பேப்பரும் கீழேயும் வச்சு பின்னாடி கட்டுறதுக்கு. ஸோ இதுதான் அந்த பின்னல் கீழேயும் ஒட்டியாச்சு. ஷோல்டருக்கும் நான் அதே மாதிரி க்ரீன் லேஸ் 2 வச்சு கட்டிக்கிட்டேன். ஸோ அதை இது பண்ணிக்கலாம். இந்த ரோஸ் இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ 4ஓ 5ஓ ஒரு பேப்பரை ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேங்கிள் வச்சு நான் சர்க்கிள் போட்டுட்டேன். ஸோ அதை ரவுண்டாக கட் பண்ணுறதுக்காக தான். ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதை வச்சு தான் நம்ம இந்த ரோஸ் செய்ய போகிறோம். அந்த சர்க்கிள் ஷீட் நம்ம எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம 4 5 6ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதை எடுக்கிறது நம்ம அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ரோஸ் நல்ல ப்ராடாக கிடைக்கும். ப்ராடாக மீன்ஸ் நல்ல நெருக்கமாக கிடைக்கும். ஸோ நான் 4 ஷீட்ஸ் எடுத்திருந்தேன்னு நினைக்கிறேன். சர்க்கிள் ஷீட் 4 எடுத்திருந்தேன். ஸோ நமக்கு விரலை விட்டு ஒட்டுறதுக்கும் இடம் வேணும். ஸோ 4 5 அதுக்கு மேலே எடுத்தால் கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு செமி சர்க்கிள் ஷேப்பில் வச்சு ஒன்று போல் வச்சுட்டு நடுவில் நான் ஸ்டாப்லர் பின் அடிச்சிட்டேன். ஸோ 2 பக்கமும் மாற்றி ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தடம் அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ ஒன்றுக்கு ஒன்றும் விரலை உள்ளே விட்டு அந்த ஒவ்வொரு கேப்லேயும் ஃபெஃபிகால் ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்ம ரோஸ் சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஃபெஃபிகால் இடையில போட்டுட்டு இந்த மாதிரி நான் ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன்.
எல்லாத்துலேயுமே ஒட்டிட்டோம் அப்படின்னா ரோஸ் வந்து எல்லாத்துலேயுமே ஒட்டிட்டோம்னா ரோஸ் நல்லா அகலாமல் சூப்பராக இருக்கும். நமக்கு ஒட்டுறதுக்கும் இது வந்து ரொம்ப ஃப்ளாட் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இதில் வந்து இதை தான் இதில் ட்ரெஸ்க்கு மேலெல்லாம் ஒட்டியிருந்தேன். ஸோ அந்த கிளிப் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இது வந்து இந்த கிளிப்பை வச்சு தான் பேஸை வச்சு சரி பண்ணலாம் இதே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு இது வந்து நான் பாப்பாக்கு பண்ணது இன்னும் கொஞ்சம் ப்ராடாக இருந்தது. நான் வீடியோக்காக எடுத்தது. கொஞ்சம் நீங்கள் எடுக்கும்போது பேப்பர் வந்து இன்னும் கொஞ்சம் நீளமான பேப்பராக எடுத்துட்டோம். கொஞ்சம் ப்ரில் அதிகமாக வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜிக்ஸாக்காக மடிச்சுட்டு நல்லா விரிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நான் அந்த கிளிப் மாதிரியே சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ நம்ம வீட்டில் வந்து எப்படியே குஷி கிளிப் இருக்கும். ஸோ அதோட வந்து இந்த பேப்பரையும் ஒட்டிட்டோம்னா சரி மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இதை பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு பேப்பரை வந்து ஃபோல்ட் பண்ணி ஏதோ ஒரு நார்மலாக ரஃப்பாக ஒரு பேப்பர் எடுத்துட்டேன். ஸோ அதை வந்து இதில் சென்டரில் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ஒரிஜினல் கிளிப் மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இது போக நான் வந்து ப்ரேஸ்லெட்டும் நெக்லஸுமே பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ கிளிப்ஸ் தான் என்கிட்ட இல்லை. அந்த குயிலிங் பேப்பர் ஸ்டெட்லாம் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் ரோல் பண்ணி பாலித்தீன் கவரில் லேஸ் மாதிரி வச்சு கட்டியிருந்தேன். அதுதான் வீடியோ இல்லை. ஹேண்ட்பேக் வந்து இமேஜ் மட்டும் இருக்குது, அதுவுமே இல்லை. நான் ஃப்யூச்சரில் ஏதோ கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ அந்த வீடியோஸ் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுறேன், அதுக்காக பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ அந்த மாதிரி சர்க்கிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து குஷி கிளிப்போ எம்டி கிளிப் எது இருந்தாலும் ஓகே தான். கொஞ்சம் நல்ல பெரிய கிளிப்பாக இருந்ததுன்னா அதில் ஒட்டிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடும். கொஞ்சம் காய வச்சா மட்டும் போதும். இது மாதிரி குஷி கிளிப்பில் ஒட்டுறோம் அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஒட்டணும். ஏன்னா உள்ளதும் சேர்ந்து ஒட்டிடக்கூடாது. அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒட்டுறதுக்கு. கொஞ்சம் உள்ளே தள்ளி அமுக்கி ஒட்டிட்டோம் அப்படின்னா ஓகே. க்ளோஸ் பண்ணியிருக்கிற கிளிப்பில் ஒட்ட வேண்டாம். ஸோ அப்புறம் ஓப்பன் பண்ணும்போது அதுலேயும் பேப்பர் ஒட்டிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியே கூட ஒட்டலாம். ஒட்டி கொஞ்சம் நல்லா அமுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா காய வச்சிட்டோன்னா போதும், சூப்பராக ரெடி ஆயிரும் கிளிப்பு. நெக்ஸ்ட் இந்த பாலித்தீன் ரோஸ் வந்து நான் ஒயிட் கலரில் பண்ணி இதுலேயும் வச்சுருந்தேன், ஷோல்டர்லேயும். அப்புறம் ஷோல்டர் ஃபுல்லாகவுமே இந்த டபுள் லேஸில் வந்து நடுவில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவும் பண்ணியிருந்தேன். இமேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் வந்து ரஃப்பாக ஒரு இடத்த டபுளாக பிடிச்சிட்டு வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ இது மாதிரி வந்து நம்ம 4-5 லேயர்ஸ் எத்தனை வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து அடியில் மொத்தமாக சேர்த்து பிடிச்சிட்டு மறுபடியும் கவர் பண்ணிவிட்டு மொத்தமாக இது போட்டால் ஸோ அந்த ஹைட்டுக்கே வந்து கட் பண்ணிவிட்டு ஸோ இதே ப்ராசஸ் வந்து ஒரு 4-5 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ தூரம் ரிப்பீட் பண்ணுறோமோ அவ்வளோ ப்ராடாக வந்து நமக்கு ரோஸ் அழகாக கிடைக்கும். ஸோ நான் வந்து 3 பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு குட்டி குட்டி ரோஸாக போதும், இந்த ஷோல்டரில் கவர் பண்ணுறதுக்கு மட்டும் போதுங்கிறதுனால 3. அப்போ ஸோ 6 பேப்பர்ஸ் அதில் வந்து இருக்கும். ஸோ டபுளாக பண்ணுறதுனால இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் நூலை வச்சு வந்து ஒன்று போல் ஓரத்துலாம் கட் பண்ணிவிட்டு நூலை வச்சு கீழே வந்து டைட்டாக சுற்றி விட்டுட்டேன். ஸோ எதுவும் கலண்டு பேப்பர் வந்துடுறது தனியாக அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நூலை வச்சு ரெடி பண்ணிவிட்டு அந்த ஷோல்டரில் வந்து அந்த லேஸ் 2 இது கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கு நடுவில் வந்து இந்த இதை வச்சுட்டு ஓரத்தில் ஃபெஃபிகால் அப்புறம் ஒரு பின்னும் அடிச்சிருந்தேன். ஸோ பின் எங்கே அடித்தாலும் சரி பாப்பாவுக்கு வந்து உள் பக்கமாக இல்லாமல் எதுவும் கலண்டு இருந்தால் கூட எதுவும் குத்தாத மாதிரி வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி தான் பார்த்து பின் அடிச்சிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒட்டி விட்டோம்னா இதுதான் ஷோல்டர் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருந்தது. அது கொஞ்சம் எம்டியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த பேப்பரை வச்சு இந்த ரோசஸ் வச்சு கவர் பண்ணியாச்சு. அந்த ரோஸ் வந்து ட்ரெஸ்ஸில் முன்னாடி டிசைனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். அப்புறம் ஹேண்ட்பேக்கும் பண்ணியிருந்தேன், அதையும் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ கிளிப்ஸ் தான் என்கிட்ட இல்லை. ஃப்யூச்சரில் கிராஃப்ட் வீடியோ எதுவும் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் இதை வந்து வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ இது வந்து மேலே அந்த பாலித்தீன் கவரில் ஒரு பின்னல் மாதிரி போட்டு ஹேண்டில் ரெடி பண்ணிவிட்டு மற்றது எல்லாமே பேப்பர் தான் ரோல் பண்ணி ஒவ்வொரு ஷீட்டாக ரோல் பண்ணி எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்து கட் பண்ணி ஃபைனல் அவுட்புட் வந்து இது தான். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.